ஹாய், நான் பிரியா. Iotics Technology ஸ்மார்ட் ஸ்விட்ச் மேனுஃபேக்சரர்ஸ் இந்தியா. இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களோட Iotics ஸ்விட்சை எப்படி நீங்க கண்ட்ரோல் பண்றது? அதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு? அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட டிவைஸை நீங்க ப்ராப்பரா ஒயரிங் அண்ட் இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஒயரிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா, உங்களோட டிவைஸை நீங்க Iotics ஆப்ல ஆட் பண்ணிருங்க. தென் உங்களோட டிவைஸை நீங்க இப்போ கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, நீங்க எங்களோட சப்போர்ட் டீம கான்டாக்ட் பண்ணலாம். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எங்களோட வெப்சைட் www.iotics.io அதுல கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கிளியரா இருக்கும். உங்களுக்கு ஆப் செட்டப்ல ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா, எங்களோட Iotics Technology யூடியூப் சேனல்ல ஆப் செட்டப் பார்ட் 1 வீடியோ இருக்கு. நீங்க அத ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிவைஸோட ஃபீச்சர்ஸ எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டேஷ்போர்ட் ஸ்க்ரீன். உங்களோட டேஷ்போர்ட் ஸ்க்ரீன்ல நீங்க கனெக்ட் பண்ணியிருக்க எல்லா டிவைஸும் லிஸ்ட் ஆயிருக்கும். எங்கிருந்து எப்போ வேணாலும் ஒரு ஸ்விட்சையும் உங்களால ஆன் ஆர் ஆஃப் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்க நமக்கு ஒரு 7S 1F மாடல் இருக்கு. இதோட ஃபர்ஸ்ட் ஸ்விட்சை இப்போ நான் டேப் பண்றேன். இதுல கனெக்ட் ஆயிருக்க லைட் இப்போ ஆன் ஆகும். சேம் ஸ்விட்சை நான் அகைன் டேப் பண்ணேன் அப்படின்னா நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க லைட் டர்ன் ஆஃப் ஆயிடும். இப்போ நீங்க ஃபேனோட கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களால 4 லெவல் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இதுவே உங்களோட லைட் டிம்மரா இருந்துச்சு அப்படின்னா 10 பிரைட்னஸ் லெவல் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். மாஸ்டர் ஆன் ஆஃப். உங்களோட ஒரு ஸ்விட்சை நீங்க தனித்தனியா கண்ட்ரோல் பண்றதுக்கு பதிலா ஒரு டிவைஸ்ல இருக்க எல்லா ஸ்விட்சும் ஒரே டைம்ல உங்களால ஆன் அண்ட் ஆஃப் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்க இருக்க இந்த 7S 1F மாடல்ல இப்போ நான் ஆன் கிளிக் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு எல்லா லைட்ஸும் டர்ன் ஆன் ஆயிடும். மாஸ்டர் ஆன். இப்போ எல்லா லைட்ஸும் டர்ன் ஆன் ஆயிடுச்சு. சேம் இப்போ நான் ஆஃப் கிளிக் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு எல்லா லைட்ஸும் டர்ன் ஆஃப் ஆயிடும். மாஸ்டர் ஆஃப். இப்போ எல்லா லைட்ஸும் டர்ன் ஆஃப் ஆயிடுச்சு. கஸ்டமைஸ் யுவர் டிவைஸ் ஆர்டர். நீங்க அதிகமா யூஸ் பண்ற டிவைஸை உங்களால டேஷ்போர்ட் ஸ்க்ரீன்ல பின் பண்ணி வச்சுக்க முடியும். ஒன்ஸ் நீங்க பின் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டிவைஸ் டேஷ்போர்ட்ல டாப்ல லிஸ்ட் ஆகும். இப்போ இங்க இருக்க 7S 1F நம்ம எப்படி பின் பண்றதுன்னு பார்க்கலாம். டிவைஸ்ல இருக்க 3 டாட் மெனு ஐகானை கிளிக் பண்ணுங்க. தென் பின் டு டாப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் பாப்அப் அப்பியர் ஆகும். அந்த பாப்அப்ல உங்களோட டிவைஸ் நேமை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு எஸ் பின் திஸ் டிவைஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களோட டிவைஸ் டேஷ்போர்ட்ல இருக்க டாப்ல லிஸ்ட் ஆகும். இப்போ உங்களால ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். கோ டு டிவைஸ் செட்டிங்ஸ். நம்ம டிவைஸோட இன்னும் நிறைய கண்ட்ரோல் ஆப்ஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிவைஸ்ல இருக்க 3 டாட் மெனு ஐகானை கிளிக் பண்ணி டிவைஸ் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அங்க உங்களுக்கு 3 டேப்ஸ் இருக்கும். கண்ட்ரோல், ஸ்கெடியூல் அண்ட் செட்டிங்ஸ். கண்ட்ரோல் டேப். ரீநேம் ஸ்விட்சஸ். ஸ்விட்சஸை நீங்க ரீநேம் பண்ணா உங்களால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அலெக்சா இல்ல கூகுள் ஹோம் யூஸ் பண்றீங்கன்னா அதுலயும் உங்களுக்கு பெட்டரா ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ ஸ்விட்சஸை நேம் பண்ணும்போது கிளியரா நேம் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க எந்த ஸ்விட்சை ரீநேம் பண்ண போறீங்களோ கண்ட்ரோல் டேப்ல அந்த ஸ்விட்சோட நேமை லாங் ப்ரெஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஒரு பாப்அப் இருக்கும். அந்த பாப்அப்ல ஸ்விட்சோட நேமை கரெக்டா என்டர் பண்ணுங்க. தென் ஓகே கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் சேவ் ஆனதும் உங்களால நியூ நேமை பார்க்க முடியும். ஸ்கெடியூல் டேப். கிரியேட் ஸ்கெடியூல். ஷெட்யூலிங் உங்களோட ஸ்விட்சை நீங்க சூஸ் பண்ணியிருக்க ஸ்பெசிஃபிக் டைம்ல ஆட்டோமேட் பண்ணிடும். நீங்க ஒரு வாட்டியும் உங்களோட ஸ்விட்சஸை நீங்க மேனுவலா ஆன் அண்ட் ஆஃப் பண்ண தேவையில்லை. ஒன்ஸ் நீங்க ஸ்கெடியூல் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டிவைஸ் ஆட்டோமேட்டிக்கா நீங்க சூஸ் பண்ணியிருக்க டைம்ல ஆன் ஆஃப் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஸ்கெடியூல் கிரியேட் பண்றதுக்கு ஸ்கெடியூல் டேப்ல ப்ளஸ் ஐக்கானை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் வரும். அந்த பாப்அப்ல ட்ராப் டவுன் கிளிக் பண்ணீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஸ்விட்சஸ் இருக்கும். எய்தர் உங்களுக்கு என்ன ஸ்விட்ச் வேணுமோ அதை சூஸ் பண்ணிட்டு இல்ல எல்லா ஸ்விட்சும் ஆன் அண்ட் ஆஃப் ஆகணும் அப்படின்னா ஆல் ஸ்விட்சஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணுங்க. தென் ஸ்விட்சோட ஆன் ஆர் ஆஃப் இல்ல ரெண்டுமே ஆன் அண்ட் ஆஃப் வேணும் அப்படின்னா போத் டைமை நீங்க செலக்ட் பண்ணுங்க. தென் ரிப்பீட் டேஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்க ரிப்பீட் டேஸ் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க செலக்ட் பண்ணியிருக்க டேஸ்ல உங்களோட ஷெட்யூல் ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆயிடும். ஓகே ஐகான் கிளிக் பண்ணி உங்களோட ஷெட்யூலை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ஷெட்யூல் நீங்க சூஸ் பண்ணியிருக்க டைம்ல ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆர் ஆஃப் ஆகும். நோட்: உங்களோட ஸ்கெடியூல் ரன் ஆன பிறகு ஸ்கெடியூலோட ஸ்டேட்டஸ் சக்சஸ்ஃபுல் இல்ல ஃபெயில்ட் அப்படிங்கிறத உங்களோட ஸ்கெடியூல் டீட்டெயில்ஸ்க்கு கீழே பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
கீழ இப்ப சப்போஸ் உங்களோட ஸ்கெட்யூல் ஃபெயில் ஆயிருந்துச்சுன்னா, இன்ஃபோ ஐகான் அப்படின்னு இருக்கும். அந்த ஐகான கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பாப்பப் வரும். அந்த பாப்பப்ல ஃபெயில் ஆனதுக்கான ரீசன்ஸ் இருக்கும். அந்த ரீசன்ஸ நீங்க கேர்ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. அடுத்து செட்டிங்ஸ் டேப். இங்க செட்டிங்ஸ் டேப்ல உங்களுக்கு 7 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒரு ஒரு ஆப்ஷனா இப்ப நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வைஃபை ரேஞ்ச். செட்டிங் ஸ்க்ரீன்ல டாப் மோஸ்ட்ல நீங்க கனெக்ட் பண்ணியிருக்க வைஃபை நேம் அப்புறம் அதோட சிக்னல் ஸ்ட்ரென்த் தெரியும். அந்த சிக்னல் ஸ்ட்ரென்த் 0 to 100% ரேஞ்ச் ஆகும். செகண்ட் ஒன் செக் அப்டேட். இங்க உங்களோட டிவைஸோட ஃபிர்ம்வேர் வெர்ஷனை நீங்க செக் பண்ணிட்டு ஏதாச்சும் லேட்டஸ்ட் வெர்ஷன் அவைலபிளா இருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட டிவைஸ்க்கு புது ஃபீச்சர்ஸ், இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாமே அப்டேட் ஆயிருக்கும். ஃபிர்ம்வேரை அப்டேட் பண்றதுக்கு செக் அப்டேட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களோட ஆப் ஏதாவது அவைலபிள் அப்டேட் இருக்கான்னு சர்ச் பண்ணும். இஃப் சப்போஸ் அவைலபிள் அப்டேட் இருந்தா அப்டேட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரை வெயிட் பண்ணுங்க. ஒன்ஸ் அப்டேட் ஆயிடுச்சுன்னா ஃபிர்ம்வேர் வெர்ஷன் உங்களோட செட்டிங்ஸ் பேஜ்ல காட்டும். தேர்ட் ஒன் ரீநேம் டிவைஸ். உங்களோட டிவைஸை நீங்க ஈஸியா ரீநேம் பண்ணிக்கலாம். இல்ல ரூம் ஆர் லொகேஷன் இதையும் நீங்க ஈஸியா ரீஅசைன் பண்ணிக்க முடியும். இது உங்களுக்கு டேஷ்போர்டை ஆர்கனைஸ்டா வச்சிருக்க ஹெல்ப் பண்ணும். ரீநேம் பண்றதுக்கு ரீநேம் டிவைஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இங்க உங்களோட எக்ஸிஸ்டிங் டிவைஸோட நேம்ஸ் எல்லாம் லிஸ்ட் ஆயிருக்கும். அங்க உங்களோட புது நேம் இல்ல ரூம் இல்ல லொகேஷன் எல்லாமே ரீஅசைன் பண்ணிட்டு அப்டேட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ரூம் அண்ட் லொகேஷன் மேனேஜ்மெண்ட். இப்போ உங்களோட டேஷ்போர்ட் ஸ்க்ரீன்ல மல்டிபிள் டிவைஸ் இருக்கும்போது உங்களோட லொகேஷன் ஆர் ரூம் வைஸ் நீங்க டிவைஸை ஃபில்டர் பண்ணிக்கலாம். மேல இருக்க டிராப் டவுன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க ஃபில்டர் பண்ணணும். லெஃப்ட் டிராப் டவுன் யூஸ் பண்ணி நீங்க லொகேஷன் வைஸ் ஃபில்டர் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களோட வீடு இல்ல ஆஃபீஸ், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ரைட் டிராப் டவுன் யூஸ் பண்ணி நீங்க ரூம் வைஸ் ஃபில்டர் பண்ணலாம். எக்ஸாம்பிள் உங்களோட கிச்சன், பால்கனி, பெட்ரூம் அந்த மாதிரி சூஸ் பண்ணணும். இப்போ உங்களோட டேஷ்போர்ட் ஸ்க்ரீன்ல ஃபில்டர் பண்ண டிவைஸ் மட்டும் தான் லிஸ்ட் ஆகும். ஃபோர்த் ஒன் ரெஜிஸ்டர் வாரண்டி. உங்களோட ஒரு டிவைஸும் 3 இயர் வாரண்டி பீரியடோட வரும். வாரண்டி ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ரெஜிஸ்டர்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. அங்க உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் கரெக்டா ஃபில் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்களோட நேம், பர்ச்சேஸ் டேட், ரெசிப்ட், மொபைல் நம்பர் இது எல்லா டீட்டெயில்ஸும் கிளியரா ஃபில் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் ஃபார் வாரண்டி அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஒன்ஸ் நீங்க ஆப்ல சப்மிட் பண்ண பிறகு உங்களோட ரெஜிஸ்டர்ட் இமெயில் அட்ரஸ்க்கு வாரண்டிக்கான கன்ஃபர்மேஷன் இமெயில் வந்திருக்கும். அங்க நீங்க ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட வாரண்டி டீடைல்ஸ் லிஸ்ட் ஆகும். ஃபிஃப்த் ஒன் எல்இடி ஸ்டேட்டஸ். உங்களோட டிவைஸ்ல இருக்க எல்இடி இண்டிகேட்டரை உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இஃப் சப்போஸ் உங்களோட டார்க் ரூம்ல இல்ல நைட் டைம்ல நீங்க அந்த எல்இடி இண்டிகேட்டரை டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க இருக்க 7S 1F மாடல்ல நான் எல்இடி ஸ்டேட்டஸை டர்ன் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு எல்இடி இண்டிகேட்டர் மட்டும் டர்ன் ஆஃப் ஆயிடும். ஆனா கண்ட்ரோல்ஸ் எல்லாம் ஆக்டிவ்ல இருக்கும். இப்போ எல்இடி இண்டிகேட்டர் ஆஃப் ஆயிடுச்சு. ஆனா என்னால டர்ன் ஆன் இல்ல டர்ன் ஆஃப் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்க எல்இடி இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஆப்ல இல்ல ரிமோட்லயும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இப்போ நான் எல்இடி ஸ்டேட்டஸை ஆன் பண்ணிட்டேன்னா திரும்ப அந்த எல்இடி இண்டிகேட்டர் ஆன் ஆயிடும். சிக்ஸ்த் ஒன் சைல்ட் லாக். சைல்ட் லாக் ஆப்ஷன் உங்களுக்கு டிவைஸ்ல இருக்க பிசிக்கல் டச்சை டிசேபிள் பண்ணி கொடுக்கும். ஆனா ஆப்லயும் ரிமோட்லயும் உங்களால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த ஃபீச்சர் உங்களுக்கு கிளீன் பண்ணும்போதோ இல்ல கிட்ஸ் பக்கத்துல இருந்தாலோ தெரியாம ஸ்விட்ச் டச் ஆகாம இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்க 7S 1F மாடல்ல இப்போ நான் சைல்ட் லாக் எனேபிள் பண்ணிட்டா பிசிக்கல் டச் எல்லாம் டிசேபிள் ஆயிடும். உங்களால டிவைஸ்ல கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்களோட ஆப்ல இல்ல அயோட்டிக்ஸ் ரிமோட் மூலமா நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். தென் ஒன்ஸ் நான் சைல்ட் லாக்கை ஆஃப் பண்ணிட்டேன்னா உங்களால டிவைஸ்ல கண்ட்ரோல் பண்ண முடியும். செவன்த் ஒன் பிஎல்டிசி கன்வர்ஷன். இப்போ உங்களோட ரெகுலர் ஃபேனை நீங்க பிஎல்டிசி மோட்க்கு கன்வெர்ட் பண்ணணும்னா நீங்க பிஎல்டிசி கன்வர்ஷன் ஆப்ஷனை டாகிள் பண்ணி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆப்ல பிஎல்டிசி மோட ஆன் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ஃபேனோட லெவல் டிசேபிள் ஆயிடும். தென் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண டெடிகேட்டட் பிஎல்டிசி ரிமோட்டை யூஸ் பண்ணி நீங்க ஃபேனோட லெவலை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அயோட்டிக்ஸ் ஆப்ல உங்களோட டிவைஸை எப்படி கண்ட்ரோல் பண்றது, டிவைஸோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்தோம். கண்டிப்பா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.